ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி. டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளான், அதுக்கப்புறம் தேவையான அரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க. குருமிளகு, கொத்தமல்லி, சீரகம், அப்புறம் எல்லா மசாலும், பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம், உப்பு, அப்புறம் புதினா, அப்புறம் ஒரு லெமன் புளிஞ்சுக்கிறதுக்காக, அப்புறம் இப்போ பிரியாணி இலை, அப்புறம் வந்துட்டு ஏலக்காய், கிராம்பு, சோம்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு குக்கரில் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். சரிங்களா? நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இது நார்மலாக எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிறது தான் மஷ்ரூம் பிரியாணி. பட் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது நல்லா இதாகட்டும். கொஞ்சம் காஞ்ச ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஆனியன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. சரிங்களா? நான் வந்துட்டு 3 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் மட்டும் ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சால்ட் இதிலே ஆட் பண்ணாலும் சில பேர் ஆட் பண்ணுவாங்க. நான் சால்ட் ஆட் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடயே நான் வந்துட்டு காஞ்ச மிளகாய், வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. அதங்காட்டி நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? கருவேப்பிலைக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, மிளகு, கொத்தமல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கிராம்பு, அப்புறம் ஒரு திராட்சை அந்த இது, அதுக்கப்புறம் ஸ்டாரு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு அரைச்சி, நான் எப்பவுமே அரைச்சி வச்சுருவேங்க. மசாலா வந்துட்டு எதுக்கெல்லாம் போடணுமோ நான் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சமைச்சிக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா இதோட இதாகிடுச்சு. அடி வந்து தீ பிடிக்கிற அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்துடுச்சு. அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். சிக்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ங்காட்டி தக்காளி போட்டால் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்காட்டி 3 தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் நிறையாவே எடுத்துட்டேங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டே இருங்க. அடிவண்டில் வந்து தீ பிடிக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் வந்துட்டு அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பிரியாணிஸோட ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஒட்டாமல் வந்துட்டு அப்படியே உதிரியாக விழுவும். சரிங்களா? கொஞ்சம் வந்துட்டு ஆயில் வந்துட்டு மற்ற என்ன செஞ்சாலும் கொஞ்சம் இதில் ஆயில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேர்டு ஊற்றிக்கிறேன். கேர்டு ஊற்றினா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு ஒரு கப் ஊற்றினாவே போதும். சரிங்களா? கேர்டு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? கீ வந்துட்டு தேவையான அளவு போட்டால் போதும். ஆயிலும்
அதிகமாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயாகவே இருக்கும். ஒரு பக்கத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காளான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்குவோம். காளான் வந்து நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் காளான் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு 1 பாக்ஸ் ஃபுல் காளான் வந்துட்டு வாங்கி போட்டேன். சரிங்களா? கொஞ்சம் பெருசாக போட்டாலும் ஓகே, குட்டி குட்டியாக போட்டால் அது நல்லா இருக்காது. குட்டியாக போடலாம். பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கிட்ட நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கலர் வந்துடுச்சு. கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. நான் லெமன் எடுத்து வச்சுருந்தேன். லெமன் புழிஞ்சா கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதை தூவிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே. அந்த மாதிரி நல்லா அரிசி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்துட்டு குக்கரில் வைக்கிறங்காட்டி நான் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணோன்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்கள் பெருசாக அந்த குண்டால் செஞ்சுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தம் போட்டு கூட வச்சுக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் தம் போட்டு வச்சாலும் சூப்பராக இருக்கும். நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்களா? கொஞ்சம் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் 2 விசில். சரிங்களா? 3 விசில் விடுவாங்க. நம்ம 2 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.